நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. அதாவது கேரளாவுல 1.5 வயசு பச்சை குழந்தைய, அதாவது உலகம்னா என்னன்னே தெரியாது, தன் தாயை நம்பி பிறந்த அந்த குழந்தைய வந்து சூடு வச்சும் கையை முறிச்சும் பல ரத்த காயத்தோட கொடுமை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையோட அம்மாவோட கள்ளக்காதலும் சேர்ந்துதான். அதாவது இந்த குழந்தையோட அம்மா பேர் வந்து அகிலா. அகிலா வந்து பிரெக்னென்ட், அதாவது இந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது இந்த அகிலாவோட ஹஸ்பண்ட் வந்து 3 மாசத்துல வந்து சூசைட் பண்ணி இறந்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அகிலா வந்து அஸ்கருங்கிறவரோட கள்ள தொடர்புல இருக்காங்க. இந்த அஸ்கர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அஸ்கருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் ஆன பெண்ணையும் வந்து ரொம்ப ப்ரூட்டலா அடிச்சு செவுத்துல வந்து முட்டி முட்டியே அந்த அஸ்கரோட மனைவியும் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்ப அந்த கோமா ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வராங்க. இவங்க இருவரும், அதாவது அகிலாவும் சரி அஸ்கரும் சரி, 2 பேருமே கள்ளத்தொடர்புல இருந்துட்டு வராங்க. அப்படி கள்ளத்தொடர்புல இருக்கும்போது இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த குழந்தை அவங்களுக்கு எந்த விதத்துல இடையூறா இருந்துச்சுன்னு தெரியல. இந்த குழந்தைய மிக கொடூரமான முறையில, அதாவது வந்து பிறப்புறுப்புல, அந்த குழந்தையோட பிறப்புறுப்புல அதிகமான சூடு காயங்களும் உள்ளங்கால்லையும் அதிகமான சூடு காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆறி போன புண்களும் இருந்திருக்கு. இந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மொத்தம் 51 காயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சந்தேகப்பட்டு தான் போலீஸ்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேத்தையும், அதாவது அகிலா மற்றும் அஸ்கர் 2 பேத்தையும் கைது பண்ணிருக்காங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயில இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த விதத்துல இந்த குழந்தை உங்களுக்கு இடையூறா இருந்துச்சு? அப்படி இடையூறா இருந்துச்சுன்னா நீங்களே எதுக்குடா குழந்தை பெற்றுக்கிறீங்க? அதாவது ஒரு குழந்தை அழுதா அந்த கண்ணீரை துடைக்க வேண்டியது அந்த அம்மாவின் கரங்கள் தான். ஆனா இன்னைக்கு அந்த கரங்களே இந்த குழந்தைய கொலை செஞ்சிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்தா இது சரியா இருக்கும்? இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையில இதுக்கப்புறம் யாரும் இது போன்ற கொடூரமான குற்ற செயல ஈடுபடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதாவது ஒருத்தவங்களோட வாழை பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. இல்ல இன்னொருத்தவங்களோட பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு லீகலா அவங்களோட போய் வாழுங்க. இல்ல இடையில இந்த குழந்தை மாட்டிச்சுன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டம் இருக்கு. அங்க போயிட்டு அந்த குழந்தை உங்களால பாதுகாக்க முடியல, எனக்கு இந்த குழந்தை இடையூறா இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு ஆர்பனேஜ்லயோ இல்ல அந்த மாதிரி தொட்டில் குழந்தை திட்டத்திலயோ போயிட்டு குழந்தைய கொடுத்துருங்க. குழந்தை இல்லாத யாரோ ஒருத்தவங்களுக்காவது அது பயன்பெறும். தேங்க்யூ.